திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மனநலப் பிரிவில் உலக தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு தினம் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் அவர்களினுடைய அறிவுறுத்தலின்படி துறை தலைவர் டாக்டர் ரமேஷ் பூபதி அவர்களின் முன்னிலையிலும் இணை பேராசிரியர்கள் உதவி மருத்துவர்கள் முன்னிலையிலும் நமது 3ஆம் ஆண்டு செவிலியர் பயிற்சி மாணவிகள் போஸ்டர் பிரசன்டேஷன் என்று சொல்லப்படும் சுவரொட்டி விளக்க காட்சிகளை சிறப்பாக செய்திருந்தனர். அதனை இந்த சேனலில் கண்டு மகிழுங்கள். அம்மா அப்பாட்டையோ அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையுமே சொல்லாம இந்த மாதிரி வந்து சூசைட் வந்து அட்டன் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த பிக்சர் என்ன சொல்லுது அப்படின்னா தனக்குள்ள வழியை வந்து யார்ட்டையுமே சொல்லாம தனியா உட்காந்து அழுது என்ன பண்ணாலுமே இது வந்து தீராத மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்ல போய் நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க இப்ப என்ன அப்படின்னா அப்பா அம்மாவை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்காங்க. நீ எதுக்கு இருக்க போன்னு சொல்லி நிறைய பேர் அடிக்கிறத நான் பாத்திருக்கேன். வார்ட்லயே அப்படிதான் அந்த ஒழுங்கா பார்க்காம நீ எதுக்கு இருக்க அப்படி போ வைக்க போ அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிப்ரெஷன் என்ன பண்ணா எல்டர்லி அபியூஸ் வந்து அதிகமா நடக்குது. இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தா என்ன பண்ணா கனெக்ஷன் ப்ரிவென்ட் என்ன பண்ணா ஒரு மதரா இருக்கட்டும் ஒரு சைல்டா இருக்கட்டும் அவங்களுக்கு கனெக்ஷன் வந்து நல்லா அதிகமாக்கணும். அப்படிதான் அவங்களுக்குள்ள மன அழுத்தத்தையோ அல்லது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு ஷேர் பண்ணிக்க முடியும். ஷேர் பண்ணி ஒரு மதர் வந்து என்ன பண்ணா அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் கனெக்டிவ் ஹோப் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணா தன்னம்பிக்கை கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை கொடுத்தாங்கன்னா சூசைட் ப்ரிவென்ஷன் தான் அவங்க வந்து வீழுவாங்க. அதுக்கப்புறம் யோகா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா மனநல நல்லாருக்கு மன்றத்துல வந்து நான் கட்டுரை போட்டி பிரைஸ் வாங்கினேன். அதுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா ஒரு செடி கொடுத்துருந்தாங்க. அந்த செடியில பார்த்து தினமும் அந்த செடி கிட்ட பேசும்போது என்ன அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்குமா. அதாவது எந்த பிரச்சனையுமே வந்து சீரியஸா எடுத்துக்கிட மாட்டோம். அந்த மாதிரி என்ன பண்ணா ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து அதிகப்படுத்தாது. ஒரு செடி வளர்க்கறது ஒரு வெயிட் படிக்கிறது ஒரே கொடுத்தேன் அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதானே வச்சுக்கேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஹேங்கிங் மது அருந்துதல் பிளேட் இதெல்லாம் யூஸ் பண்ணி சூசைட் பண்றதை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் மனம் நல்லாத மன்றது வந்து 2வது வருஷமா என்ன பண்ணா கொண்டாடி இருக்கோம். தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அது ஒரு நம்பர் ஹெல்ப் ஆகி கொடுத்துருக்காங்க 116. அது வந்து நம்ம சூசைட் தாட் இருந்துச்சு டிஃபரெண்டா இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுங்க அப்படின்னா கால் பண்ணி சொல்லணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கவுன்சிலிங் நடக்கும். இந்த கவுன்சிலிங்லயுமே என்ன பண்ண நிறைய பேர் ப்ரிவென்ஷன் சூசைட் ப்ரிவென்ஷன் கிடைக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா இப்ப சொல்ல மறந்துட்டேன் ட்ரக் ட்ரிங்கிங் எடுக்கிறாங்க. இவன் வந்து அவனுக்கு சந்தோஷமே இந்த பாட்டில் தான் நினைக்கிறான். பட் இந்த பாட்டில்னால அவங்க பின்னாடி குடும்பத்துல எவ்வளவு கஷ்டங்கள் வருது அவனுக்கு தெரியாது. அவங்க சந்தோஷம் நினைச்சிட்டு பாட்டில் எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்துல ஒவ்வொரு நினைச்சு ஒவ்வொருத்தரால என்ன பண்ண உயிரை